இந்த சாப்டர்ல நீங்க கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட் ஃபைல் இல்ல ஒரு வியூஸை எப்படி வேற ஒரு ஃபார்மேட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ அதுக்காண்டி ஒரு ப்ராஜெக்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணி அது மூலியமா வேற ஒரு ஃபார்மேட்டை மாற்றி பார்ப்போம். ஸோ இந்த ஹோம் பேஜ்லேருந்து ஒரு மாடல் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஏர்டெக்கேங்கிற மாடல் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதை ஒரு வியூவை செட் பண்ணி அதை எப்படி வேற ஒரு ஃபார்மேட், அதாவது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கேட் ஃபார்மேட் இல்லை டிஎக்ஸ்என் ஃபார்மேட் எதாக இருந்தாலும் அதுக்கு நம்ம ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ இந்த ஐக்கானை பிக் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்போர்ட்டுங்கிற ஆப்ஷன் வரும். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறது எந்த ஃபார்மேட், அதாவது கேட் ஃபார்மேட். ஸோ இது கேட் ஃபார்மேட்டில் ஒரு 4 டைப்ஸ் இருக்குது. டிடபிள்யூஜி, டிஎக்ஸ்எஃப், டிஜிஎன், சாட்டின். ஸோ டிடபிள்யூஜிங்கிறது நீங்கள் ஆட்டோகேட் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். டிஎக்ஸ்எஃப் அப்படிங்கிறது ஆட்டோடெஸ்க் ப்ராடக்ட் எல்லாத்துலேயுமே இந்த டிஎக்ஸ்எஃப் ப்ராடக்ட் ஓப்பன் ஆகும். ஸோ டிஜிஎனும் ஒரு இன்டர்ரிலேட்டட் ஃபார்மேட்ஸ் தான். ஸோ அதுவும் எல்லா இடத்துலையும் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ டிடபிள்யூஜி ஆட்டோகேட் ஃபார்மேட்டில் இந்த ட்ராயிங்கை கன்வெர்ட் பண்ணி நம்ம ஆட்டோகேட்டில் ஓப்பன் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ கேட் ஃபார்மேட்டில் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா டிடபிள்யூஜி, அதாவது ட்ராயிங் ஃபார்மேட்டில் மாற்றுறோம். ஸோ டிடபிள்யூஜி எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் செலக்ட் எக்ஸ்போர்ட் செட்டப் இன் செஷன் எக்ஸ்போர்ட் செட்டப் சொல்லிட்டு இந்த செஷனுக்கு மட்டும். ஸோ இதில் உள்ள லேயர்ஸ், லைன்ஸ், பேட்டர்ன்ஸ், டெக்ஸ்சர் ஃபாண்ட்ஸ் எதெல்லாம் மூவ் ஆகணும் அப்படின்னு நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன லேயர்ஸ்லாம் இருக்குது அது தனியாக அங்கே லேயர்ஸாக ஒன்று ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் லேயர்ஸ். ஸோ இங்கே ஏரியான்னு இருக்கிற ஒரு கேட்டகரி ஆட்டோகேடை பொறுத்த வரையும் லேயரில் ஏரியா அப்படின்னு ஒரு நேமில் ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிடும். அது கலர் ஐடி 32 இருக்கும். ஸோ மற்றபடி கட் செக்ஷன் எதுவும் இதில் பண்ண முடியாது. ஸோ கேஷுவலுக்கெலாம் கட் செக்ஷனும் இருக்கும். ஸோ அது லைன்ஸ். ஸோ ஒவ்வொரு லைன்ஸும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துக்க முடியும். ஸோ வேறு எதுவும் நம்ம ஹேச்சஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பேட்டர்ன்ஸ் மூலியமாக நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது டெக்ஸ்ட் அண்ட் ஃபாண்ட்ஸ். ஸோ இந்த டெக்ஸ்ட் அண்ட் ஃபாண்ட்ஸில் எந்த மாதிரி டெக்ஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இல்லை எந்த மாதிரி ஃபாண்ட்டை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். கலர்ஸ், இண்டெக்ஸ் கலர் 255 கலர்ஸும் ரெண்டும் மேட்ச் ஆகட்டும். ஸோ சாலிட், பாலிமெஷா, ஏசிஐ சாலிட்ஸா, பாலிமெஷா நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது. யூனிட்ஸ். ஸோ டிடபிள்யூஜி கன்வெர்ட் ஆகி போகிறதுனால இது என்ன மீட்டரை, அதாவது என்ன யூனிட்ஸை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னு நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபீட்டா, இன்ச்சஸா, மீட்டரான்னு கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ கோஆர்டினேட் சிஸ்டம் பேசிங். ஸோ எந்த கோஆர்டினேட்டை பேஸ் பண்ணியிருக்கோம், ப்ராஜெக்ட் இன்டர்னலா இல்லை ஷேர்டா? ப்ராஜெக்ட் இன்டர்னல்னா நம்மளுக்கு ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் இருக்கும், அதே கோஆர்டினேட்டை பேஸ் பண்ணி தான் அங்கே அந்த ஃபைல்ஸ் மூவ் ஆகும். ரூம், ஸ்பேஸ் அண்ட் ஏரியா பவுண்டரிஸ். ஸோ இந்த ரூம், ஸ்பேஸ், ஏரியா நீங்கள் ரெடி பண்ணியிருப்பீங்க. அது வந்து ஒரு பாலிலைனாக கிரியேட் ஆகட்டுமான்னு கேட்கும். ஸோ ரூம் அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸை ஒரு ரூம்னு கன்சிடர் பண்ணுறோம். அது ரெக்டாங்கிள் பாக்ஸ் 4 சைடுமே தனித்தனி லைன்ஸாக இருக்கணுமா இல்லை ஒரே பாலிலைன் இருக்குமான்னு கேட்குது. ஸோ டிக் பண்ணிங்கன்னா எல்லாமே ரூம்ஸாக ஒரு பாலிலைனாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோப் பாக்ஸ் தேவைன்னா அதை அன்டிக் பண்ணிடலாம். ஹைட் ரெஃபரன்ஸ் பிளான்ஸ் தேவைன்னா அதை டிக் பண்ணிடலாம். ஸோ எதெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் நீங்கள் டிக் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இப்போ டிடபிள்யூஜி ஃபார்மெட்டாக மாற்றும் போது என்ன ஃபார்மெட்டை எக்ஸ்போர்ட் ஆகும், 2013 10 17. ஸோ 2010 கொடுத்தீங்கன்னா 10 அண்ட் 10க்கு அடுத்த வெர்ஷன் எல்லாத்துலேயும் இந்த ஃபைல் ஓப்பன் ஆகும். 13 கொடுத்தீங்கன்னா 13, அதுக்கு அடுத்த உள்ள எல்லா வெர்ஷன்லையும் இது ஓப்பன் ஆகும். ஸோ 13 கொடுத்தப்போ ஓகே. எக்ஸ்போர்ட், எதை எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்கன்னு கேட்குது. இந்த ப்ரிவியூவில் என்ன இருக்குது அப்படின்னா லெவல் 2 HVAC டக்ட் பிளானை தான் இந்த ப்ரிவியூவில் காமிக்குது. ஸோ இதில் எக்ஸ்போர்ட்டில் கரண்ட் வியூவா இல்லை செக்ஷனல் வியூ சீட் செட்டான்னு கேட்கும். செக்ஷனல் வியூ சி செட்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், எந்த செஷன் எந்த ஷீட், வியூஸா ஷீட் செட்டா ஆல் வியூஸான்னு. நான் வியூஸும் கொடுத்துட்டேன்னா நம்மளோட வியூஸ் அன்னி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஷீட் செட் அப்படிங்கிறது நம்ம அப்புறம் ஷீட்ஸை அதை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும். இல்லை கரண்ட் வியூன்னா இப்போக்கு என்ன வியூ இருக்கோ அந்த வியூஸை மட்டும் அது கொடுக்கும். நெக்ஸ்ட்னு கொடுத்துக்கிறேன். ஸோ எந்த மாதிரி ஃபைலாக லோட் ஆகணும். ஸோ இப்போ கேன்சல் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் கரண்ட் வியூ செட் பண்ணிட்டு கரெக்டாக இந்த டைப் செட் பண்ணிடுவீங்க. அடுத்தது நேம், நெக்ஸ்ட். ஸோ என்ன ஃபார்மேட்டில் சேவ் ஆகணும், டிடபிள்யூஜி ஃபார்மேட்டில் சேவ் ஆகணும். ஆட்டோமேட்டிக் நேமிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை ஸ்பெசிஃபை பண்ணிக்கும். ஸோ இந்த நேமில் சேவ் ஆகுது. எக்ஸ்போர்ட் அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப்பில் எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆட்டோகேட் ஃபைலை சேவ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஆட்டோகேட் ஃபைல் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அதை ஆட்டோகேட்டில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் கொடுத்த செட்டிங்ஸ் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இது ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இதில் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு டிடபிள்யூஜி உங்களுக்கு இருக்கும். இதை டபுள் கிளிக் பண்ணுறது மூலயமா இந்த ஃபைலை நீங்கள் ஆட்டோகேட்டில் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும்.
ஸோ ஆட்டோகேட்டை பொறுத்தவரையும் ஆட்டோகேட் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அதுமாரி ஆட்டோகேட் காமனா உள்ள எல்லா சிஸ்டத்துலயும் இந்த டிடபிள்யூஜி ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ அங்க நீங்க கிரியேட் பண்ண ஒரு ஃபைல் ஆட்டோகேட் டெம்ப்ளேட்டா இங்க வந்து செட் ஆயிரும். இத நீங்க வேற எதுவும் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இது வந்து இதுக்கும் அதுக்கும் எந்த டிபெண்டன்ட்டும் இருக்காது. இத சேஞ்ச் பண்ணி நீங்க ஈஸியா மாத்திக்கலாம். ஸோ நீங்க டைமென்ஷன் எக்ஸ்ட்ரா குடுக்கணும், இல்ல வேற மாரி நான் ரெப்ரசன்ட் பண்ண விரும்புறேன் அப்படின்னாலும், அத ஈஸியா ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஸோ எல்லா டீடைல்ஸுமே தனித்தனி லைன்ஸா இருக்கும். ஸோ இப்ப இது டிஃப்யூசர் கிடையாது. ஒரு ரெக்டாங்கிள்ஸ் 4 ஏரோஸ். இத நீங்க டிஃப்யூசர்ன்னு அஸ்யூம் பண்ணா ஓகே. ஸோ அது மாரி ஹோம்ல பார்த்தீங்கன்னா, லேயர்ஸ். அங்க எதெல்லாம் நீங்க செட்டிங்ஸா கிரியேட் பண்ணீங்களோ, அது இங்க லேயர்ஸா இருக்கும். ஸோ டக்ட் ஒன் செட்டிங்கா இருக்கும். அது மாரி ஏரியாஸ் ஒரு செட்டிங்ஸா இருக்கும். ரூம் ஏரியா செட்டிங்ஸா இருக்கும். ஃப்ளோர் ஒரு செட்டிங்ஸா அது மாரி நீங்க கிரியேட் பண்ண ஒவ்வொரு செட்டிங்ஸுமே இங்க லேயர்ஸா கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இதுல ஏன்னு ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்திருக்கிறதெல்லாம் ஆர்க்கிடெக்சர்லேருந்து கிரியேட் பண்ண ஒரு ஆப்ஷன். ஸோ ஆர்க்கிடெக்சர் மூலியமா எதெல்லாம் கிரியேட் பண்ணீங்களோ, அந்த செட்டிங்லாம் ஏன்னு வந்து அப்ப செட்டிங்ஸ் வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, இந்த டோர், ஃப்ளோர் ஹேரல், ஃப்ளோர் பேட்டர்ன்ஸ் எல்லாமே ஆர்க்கிடெக்சர்ல வந்தது. ஸோ இந்த பவர் கன்டென்ட், பவர் டிராப்ஸ், அனோடேஷன்லாம் எலக்ட்ரிக்கல்லேருந்து வந்தது. அனோடேஷன்ஸ் ஜெனரல் அப்படிங்கிறது வந்தது. ஸோ ஏரியா, எக்யூப்மென்ட், ஹெச்விஏசி எல்லாமே மெக்கானிக்கல் டிபெண்ட் பண்ணி இருக்கும். பி அப்படின்னா பைப்பும், ஸோ எஸ் அப்படின்னா ஷெட்யூல் இல்ல ஷீட்டையும் குறிக்கும். ஸோ இது மாரி எந்த இதுலேருந்து அது வந்துச்சு அப்படிங்கிறதுக்காண்டி இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் உங்களுக்கு ஈஸியா இன்டிமேட் பண்ணி குடுத்துரும். ஸோ இதான் ஈஸியான லேயர்ஸ். ஸோ இப்ப அந்த ஆர்டர் ஃபைல சேவ் பண்ணி நீங்க வேற எதுவும் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஆட்டோகேட க்ளோஸ் பண்றேன். ஸோ இப்ப ரிவீட்ல இதே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன எக்ஸ்போர்ட் மூலியமா அதாவது டிஎக்ஸ்எஃப் ஃபைலாவும் மாத்திக்க முடியும். ஸோ டிஎக்ஸ்எஃப் ஃபைலாவும் அதே தான் கேட்கும். பட் ஃபார்மட் மட்டும் வேற ஃபார்மட்டா இருக்கும். ஸோ இந்த டிஎக்ஸ்எஃப் ஃபைல நீங்க ஆட்டோகேட்ல ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் அது இம்போர்ட்டட் ஃபைலா தான் ஆட்டோகேட்லயும் ஓப்பன் ஆகும். ஏன்னா அது காமனா ஓப்பன் ஆகுற இம்போர்ட்டட் ஃபைல்ஸ். அதே மாரி எக்ஸ்போர்ட் டிஜிஎன் ஓப்பன் பண்ணிக்கலாம், சேட்டா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்க உள்ள ஜிபிஎக்ஸ்எம்எல் அப்படிங்கிறது நீங்க அனலைசிஸ் பண்ண மாடல அனலைசிஸிங் டீட்டெயிலோட எக்ஸ்போர்ட் பண்றது தான் இந்த கான்செப்ட். ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா இந்த அனலைசிஸ் ஆப்ஷன் வரும். என்ன ஆஃபீஸ், எங்க லொகேஷன், கிரவுண்ட் பிளான் சென்னை. ஸோ எல்லாமே நீங்க டீட்டெயில்ஸ் குடுத்திருப்பீங்க. அந்த டீட்டெயில்ஸும் தனியா குடுத்திருப்பீங்க. குடுத்து ஒரு அனலைசிஸ் டேட்டா நீங்க ரெடி பண்ணுவீங்க. ஸோ இந்த அனலைசிஸ் டேட்டாவ நீங்க தனியா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஜிபிஎக்ஸ்எம்எல்லா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்படி எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, நீங்க திரும்பி இத ரிவீட்லயே இம்போர்ட் பண்ணி, நீங்க உங்களோட புது ப்ராஜெக்ட்டையும் பல ப்ராஜெக்ட்டையும் மேட்ச் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்எம்எல் ஃபைலா ஓப்பன் ஆகுது. ஸோ டெஸ்க்டாப்ல டெஸ்க்டாப்ல நீங்க குடுத்த நேம்ல அது சேவ் ஆயிரும். ஸோ அந்த ஃபைல் எக்ஸ்போர்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க டெஸ்க்டாப் பார்த்தீங்கன்னா தெரியும். டெஸ்க்டாப்ல எக்ஸ்போர்ட் ஏஎன்ஒய்ன்னு இருக்கு. ஸோ ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஃபார்மேட்ல ஓப்பன் ஆனாலும் எக்ஸல் ஃபார்மேட்ல ஓப்பன் ஆகும். ஏன்னா எக்ஸ்எம்எல் ஃபைல் எக்ஸல் ஃபார்மேட்ல மட்டும் தான் ஓப்பன் ஆகும். இது ஜஸ்ட் கோஆர்டினேட்ஸ், கோடிங்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ திரும்பி இதை எக்ஸ்போர்ட் பண்ணாலும் ஈஸியாக நீங்கள் இதை இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ரிவீட்லேயே இன்செர்ட்டில் இம்போர்ட் கேட், இம்போர்ட் ஜிபிஎக்ஸ்எம்எல். ஸோ இது மாதிரி தான் நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னொருத்தர் ப்ராஜெக்ட் பண்ணுறாரு, நீங்கள் பண்ண அனலைசிஸ் மாடலை ஓப்பன் பண்ணி அவர் ரன் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக இம்போர்ட் ஜிபிஎக்ஸ்எம்எல்ல ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் தேவைப்பட்ட வியூவை கேட் ஃபார்மேட்டுக்கு நீங்கள் மாற்றிக்க முடியும். இதே 3D வியூவை மாற்றினாலும் நீங்கள் 3D வியூவையும் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ எடுக்கிற மெக்கானிக்கல் படி 3D டக்ட் எக்யூப்மெண்ட்ஸை 3D வியூவா மாற்றிருக்கேன். ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட்டில் கேட் ஃபார்மேட்ஸில் டிடபிள்யூசி எல்லாம் மாற்றினேன் அப்படின்னா இது 3D ஃபார்மேட்ல இங்கே எப்படி தெரியுதோ அதேமாதிரி அங்கே சேவ் ஆகும். இதை நான் 3D அப்படின்னு டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறேன். ஸோ 3D சேவ் பண்ணினா இங்கே உள்ள எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் நீங்கள் சொன்ன லேயர் படி கரெக்டாக அங்கே மெர்ஜ் ஆயிரும். ஸோ இப்போ இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கிரியேட் பண்ண 3D ஓப்பன் பண்ண அப்படின்னா அது ஆட்டோகேட் ஃபார்மேட்டில் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஸோ உங்களோட 3D மாடல் அப்படியே ஆட்டோகேடில் ஓப்பன் ஆயிரும்.
ஸோ இதுலேயும் எல்லா லேயர்ஸும் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த லேயர்ஸை பார்க்கலாம். நீங்கள் அந்த லேயர்ஸை கிளிக் பண்ணும்போது அதில் என்னென்ன லேயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோ அதெல்லாம் தெரியும். ஸோ ஏங்குது ஆர்கிடெக்சர், இயங்குது எலக்ட்ரிக்கல், எம்ங்கிறது மெக்கானிக்கல்னு வரிசையாக தெரியும். ஸோ இது மாதிரி ஒரு 2D ஆப்ஜெக்டாகவும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஒரு 3D ஆப்ஜெக்டாகவும் நீங்கள் Revit MEPலேருந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ Revit MEP ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த சாப்டரில் எப்படி ஒரு Revit MEP ஃபைலை CAD ஃபார்மெட்டுக்கோ இல்லை வேற ஒரு எக்ஸ்போர்ட்டிங் ஃபார்மெட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம்.